பிராரப்தம் தான் கிரியேட்டிவிட்டி, ஆர்ட். எல்லா கிரியேட்டிவிட்டியுமே பிராரப்தத்திலிருந்து தான் வெளிப்படும். பிராரப்தத்திலிருந்து தான் வெளிப்படும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. எல்லா கிரியேட்டிவிட்டியுமே உருவாக்குவதுமே பிராரப்தத்திலிருந்து தான் வெளிப்படும். பணம் வேணும்னு நினைச்சு வந்திருந்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ற அந்த ஆட்டிடியூடு, எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அந்த பிராரப்தம் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அடையறதுக்கு முன்னாடி இன்ஸ்பிரேஷனா இருந்து அடைந்த பிறகு திருப்தியாக மாறுகின்ற ஆசை பிராரப்தம். அடையறதுக்கு முன்னாடி எரிச்சலாக இருந்து அடைந்த பின் வெறுமையாக மாறுகின்ற ஆசை ஆகாமியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். இதுல நீங்களே உள்ள திரும்பி பார்த்துடலாம். இந்த ஸ்கேலை உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, சாஸ்திர சஸ்திரம்னு சாமி சொல்லுவேன், நாலேஜ் வெப்பன். இந்த சத்தியங்கள் எல்லாம் நாலேஜ் வெப்பன். இதை உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃபை நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கே இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நீங்க நம்பலன்னா கூட உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நாம என்னதான் நம்பலினாலும் நமக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அடைவதற்கு முன் இன்ஸ்பிரேஷனாக இருந்து நினைச்சாலே ரம்யமா இருக்கும், ஓடணும்னு தோணும் அந்த ஆசையை நோக்கி. டயர்டாகவே மாட்டோம். முக்கியமான விஷயம் அதுதான், டயர்டாகவே மாட்டோம். டயர்டாகாம நினைச்ச உடனே இன்ஸ்பிரேஷனா இருந்து நம்மளை ஓட வைக்கிற ஆசைக்கு பிராரப்தம்னு பேரு. அது அடைஞ்ச பிறகும் ஒரு பெரிய திருப்தி இருக்கும். சாதிச்சிட்டோமப்பா. உங்களுடைய மசில் மெமரி, அதை தான் பிராரப்தம்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல மசில் மெமரின்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை. பிராரப்தத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, அடைவதற்கு முன்பு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் அடைந்த பிறகு பெரிய திருப்தியாகவும் இருக்கின்ற ஆசைகள் பிராரப்தம். அடைவதற்கு முன்பு தொடர்ந்த எரிச்சலாகும். சில ஆசைகள் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஆசைதான், ஐயோ அது அடையணுமே அடையணுமேன்ற இன்ட்ரெஸ்டும் இருக்கும், அதை நினைச்ச உடனே இரிட்டேஷனும் இருக்கும். அந்த மாதிரி அடைவதற்கு முன்பு எரிச்சலாக இருந்து அடைஞ்சிட்டீங்கனால என்னவாகும், ஒரு பெரிய வெறுமையா இருக்கும். இவ்வளவுதானா? அடைந்த பின்பும் வெறுமையாக காட்டுகின்ற, வெறுமையாக இருக்கின்ற ஆசைகள் பிராரப்தம். ஆழ்ந்து உள்வாங்கினீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ரசவாதம், ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகலாம். உங்களுக்குள்ள நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் எதெல்லாம் பிராரப்தம், எதெல்லாம் ஆகாமியம்னு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. எது பிராரப்தம் எது ஆகாமியம் நான் சொல்லி கொடுக்க முடியாது. அதோட சயின்ஸ் கிராமரை கொடுத்தனா நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்க தான் உள்ள திரும்பி பார்க்க முடியும். நீங்க உள்ள திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பிராரப்தத்தையும் ஆகாமியத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சில விஷயங்கள் இந்த ஆசையை பத்தி ஆழமா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள மூழ்கி இந்த ரசவாதத்துக்குள்ள போகலாம். பிராண சரீரத்துல தான் எல்லா ஆசைகளையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க. நீங்க எடுத்துட்டு வந்த பிராரப்தத்தை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா லைஃப் முடியும் பொழுது ஒரு பெரிய திருப்தி இருக்கும். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த திருப்தியோட இறந்து போறவங்களைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒண்ணுமில்ல, உங்க கிராமத்துல எல்லாம் போய் கேட்டு பாருங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்க எல்லாரு கிராமத்திலையும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 4-5 கதை இருக்கும். எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருந்தது, அது கரெக்டா சொல்லி வச்சு செத்து போச்சு. எங்க ஊர்ல தாத்தா இருந்தாரு, அவர் இறந்த 24 மணி நேரத்துல பாட்டியும் செத்து போயிருச்சு. சூசைட் பண்ணிக்கிட்டு இல்ல, அவர் இறந்துட்டாரு, இந்த அம்மா இறந்து போயிருச்சு. எங்க ஊர்ல ஒரு இந்த மாதிரி கதைங்க உங்க எல்லார் கிராமத்திலும் ஒரு 4-5 கதையாவது கேள்விப்படுறீங்க பாருங்க. 40 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்தியாவில் வாழ்வாங்கு வாழ்ந்த ஜீவன் முக்தர்கள் இருந்திருக்கிறார்கள். லைஃப் ஸ்டைலா இருந்திருக்கு. சொல்லி வச்சுட்டு பாட்டி செத்து போயிருச்சு, அமாவாசை அன்னைக்கு காலைல சரியா இன்னைக்கு காலைல நான் செத்து போயிட வேண்டாம், வீட்டு விறகுலாம் ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிருச்சு. எத்தனை கதை கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்க. அவங்க எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பெரிய தவமெல்லாம் பண்ணல. நீங்களும் தவமெல்லாம் பண்ண வேண்டாம். உங்க பிராரப்தத்துப்படி வாழ்ந்தீங்கன்னா போதும், பெரிய திருப்தி வந்துடும், பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லின்னு. ஒரு மனிதன் இனிமையாக முதுமை அடையாத ஒரு சிவிலைசேஷன் தான் நரகம். இனிமையாக முதுமை அடைகின்ற சிவிலைசேஷன் தான் சொர்க்கம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம நாட்டில் அந்த ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லின்ற அந்த சிவிலைசேஷன் இருந்தது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. பிராரப்தத்தை வாழ்ந்தாலே போதும். ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிராரப்தத்தை வாழ்ந்தீங்கன்னாலே அந்த ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி நடந்துரும்.
எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையோட பலனே ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி தான். முதுமை வரும் பொழுது கிரேஸ்ஃபுல்லா லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. இனிமையா வாழ்ந்தோம் அப்படின்னா உங்க பிராரப்தத்தை வாழ்ந்திருக்கீங்க. நீங்க எதுக்காக உடம்பெடுத்தீங்களோ அதை வாழ்ந்திருக்கீங்க. அது இல்லாம இந்த கன்சியூமரிஸ்டிக் சொசைட்டி ஆகாமியத்தினுடைய லோடு அதிகமாக ஆரம்பிக்க லைஃபோட டிப்ரெஷனும் அதோட டெப்த் ரொம்ப மோசமா போயிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் 25 இயர்ஸ்ல உலகம் முழுக்க 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சூசைட் பண்ணிக்கிற ரேஷியோ 480% அதிகமாயிருக்கு. 480% அதிகமாயிருக்கு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. மீதி பேர்லாம் சூசைட் பண்ணிக்க விரும்பாம இல்ல, தைரியம் இல்லாம இருக்காங்க, அவ்வளவுதான். வயசான பிறகு வர டிப்ரெஷன் மாதிரி கொடுமை வேற எதுவும் கிடையாது. அந்த லோன்லினஸ் அது மாதிரி கொடுமை வேற எதுவும் கிடையாது. காரணம் என்னன்னா தன்னுடைய பிராரப்தத்தை வாழாமல் இருத்தல். ஒரு நம்ம ஆசிரமத்தில் இப்போ ஒரு 3 மாசம் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க பக்தர்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, டிவோட்டிஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எல்டர்லி டிவோட்டி, அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கலாம், ஒரு லேடி டிவோட்டி. அவங்க இந்தியாவில் வந்து ஒரு 20 நாள்ல ஃபேஸ்லாம் அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. நான் கேட்டேன், என்னம்மா, ஏன் எதனால அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, சாமி நான் இங்க இந்தியாவுக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து மேக்கப் போடுறது இல்லை, அதனாலதான் இந்த அலர்ஜி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏம்மா இந்த ஏஜ்ல ஏன் ரெகுலரா மேக்கப் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்ன பதில் என்ன உலுக்கிருச்சு. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அழகா உங்களை மத்தவங்களுக்கு காட்டணும்னோ கான்பிடன்ஸுக்காக மேக்கப் பண்றதோ ட்ரெஸ் பண்றதோ வேணாம்னு சொல்லவே இல்லை. பர்ஃபெக்டா ஆல்ரெடி உங்களுடைய விருப்பம். சாமி நான் ஒர்க் பண்ற இடத்துல யங்ஸ்டர்ஸோட கம்பீட் பண்ணி ஆகணும், அதுக்காக நான் ட்ரெஸ் பண்ணி ஆகணும், மேக்கப் பண்ணி ஆகணும். நாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மேலோட்டமா பார்த்தா சிரிப்பா இருக்கும். ஆழமா ஆழ்ந்த அந்த உணர்வை, அந்த தனி மனிதனுடைய உணர்வை பார்த்தீங்கன்னா எவ்வளவு மோசமான சிவிலைசேஷன் பாருங்க. அப்பா இந்தியாவில் பிறந்தமடா அப்படின்னு நினைச்சேன். அதான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், அப்பா இந்தியாவில் பிறந்தமடா, கிராமத்துல பிறந்தமடா அப்படின்னு நினைச்சேன். நீங்க உங்களை மற்றவங்களுக்கு அழகா காமிக்கணும்ன்றதுக்காக, கான்பிடன்ஸ் உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக ட்ரெஸ் பண்றதோ மேக்கப் பண்றதோ பர்ஃபெக்டா ஓகே, தப்பே இல்லை. ஆனா கம்பீட் பண்ணணும்ன்றதுக்காக அப்ப என்ன அர்த்தம்? இந்த கிரேஸ்ஃபுல்லா ஏஜ் ஆகிற ட்ரெண்டே இல்ல. இந்த கிரேஸ்ஃபுல்லா ஏஜ் ஆகிற ட்ரெண்டே இல்ல. கொடுமையான விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. நீங்க அதை வாழ்ந்து பாத்தீங்கன்னா, அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள இருந்த துக்கம் அதை பாத்தீங்கன்னா தெரியும். அப்பா, காரணம் பிராரப்தத்தை வாழாத சிவிலைசேஷன், ஆகாமிய பேஸ்டான சிவிலைசேஷன். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, மனித வாழ்க்கை வெறுமனே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு இல்ல. நாம எல்லாருமே சில மூடத்தனமான கேபிட்டலிஸ்டிக் ஐடியாவனால டிரைவ் பண்ணப்படுறோம். மனித வாழ்க்கையே வெறும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுதான் அப்படின்ற ஒரு ராங்கான ஐடியாவை ஃபீட் பண்ணி, இது என்ன சொல்றது, கான்சியஸா நாம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறோம். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, லைஃப் கரன்சியோட ஈக்குவேட் பண்ண முடியாது. லைஃப் கரன்சியோட ஈக்குவேட் பண்ற லைஃப் ஸ்டைல் தான் டெரரிசம் பேஸ்ட் லைஃப் ஸ்டைல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் லைஃப் கரன்சிக்கு ஈக்குவேட் பண்ணி காமிக்கிற சிவிலைசேஷன் தான் ஒஸ்ட் டெரரிஸ்ட் சிவிலைசேஷன். ரொம்ப வேகமா லாஸ்ட் 30 வருஷமா அந்த வாழ்க்கையை நீங்க இம்பை பண்ணிட்டு இருக்கீங்க. டெரரிசம்னா உங்களை சுட்டுறதோ அடிச்சுறதோ அதுவாவது பரவாயில்ல, ஒரு வினாடியில முடிஞ்சு போயிருது. கான்ஸ்டன்டா உங்களை இன்சைட் டார்ச்சர், ஆகாமியம் பேஸ் பண்ணி உங்களை வாழ வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே ஸ்ட்ரெஸ்லயே போட்டு வைக்கிற சிவிலைசேஷன் இருக்கு பாருங்க, அதான் ஒஸ்ட் டெரரிஸ்டிக் சிவிலைசேஷன். அதான் மிக மோசமான டெரரிஸ்டிக் சிவிலைசேஷன். டெவலப்டு கண்ட்ரீஸ்ல 66% ஆஃப் த பாப்புலேஷன் ஏதாவது ஒரு சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா 66% பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸ் வந்து அவங்களுடைய டெய்லி ரொட்டீன். 66% பேர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல. நான் சொல்றது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆழமா புரிஞ்சுக்கோங்க, கதை இல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்ப 66% பேர் தீவிரவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். பிளான்ட் லீகல் டெரரிசம், அவ்வளவுதான். லீகல் டெரரிசம், கன்சியூமரிசம் வேற ஒண்ணும் இல்ல, லீகல் டெரரிசம். கான்சியஸ்னஸ் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
கான்சியஸா ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த வெஸ்ட்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அவனுடைய நெட்வொர்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. $10 மில்லியன், $20 மில்லியன். அந்த கான்செப்டே எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப $20 மில்லியன் கொடுத்து அந்த இறந்து போயிடுவாரா? இறந்து போயிடுவாரா? ஒருத்தர் $20 மில்லியன் ஒருத்தர்னா, சரிப்பா நான் 25 மில்லியனா கொடுக்குறேன் செத்து போப்பா அப்படின்னா இறந்து போயிடுவாரா? நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. பிராரத்த பேஸ்ட் சிவிலைசேஷனா சொசைட்டியா உங்களை மாத்திக்கிறதுக்கு மட்டும்தான் வாழ்க்கை வாழறதுக்கான வழி. நல்லா இன்னொரு முக்கியமான விஷயம், ஆகாமிய பேஸ்டா இருந்தாதான் வெல்த்தியா இருப்போம், ரிச்சா இருப்போம்ன்றதும் ராங்கான கான்செப்ட். உங்களுடைய பிராரத்தத்தை வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஓன் வேலை நீங்க கிரியேட்டிவிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. கட்டாயமா இப்ப இருக்கிறத விட பெஸ்ட் பர்சனா வாழ்வீங்க, அதிகமான வெல்த்தோட வாழ்வீங்க. ஆழ்ந்து புரிஞ்சுங்க. பிராரப்த பேஸ்ட் உங்க டிசையர் பேஸ்டா நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி இண்டிவிஜுவலும் வெல்த்தி ஆவீங்க. ஆனா சிவிலைசேஷனை லீட் பண்றவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்களுடைய தேவை நீங்க வெல்த்தி ஆவறது இல்ல, அவங்க வெல்த்தி ஆவறது. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா ஆகாமியம் பேஸ்ட் சிவிலைசேஷனா உங்களை டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்ற சத்தியங்களை ஆழ்ந்து உள்வாங்கினீங்கன்னா எப்படிலாம் நீங்க வஞ்சிக்கப்படுறீர்கள்னு புரியும். லைஃப் கரன்சிக்கு ஈக்குவல் கிடையாது. லைஃப் நீங்க என்ன வாழணும்னு நினைச்சீங்களோ அதுக்கு ஈக்குவல். அதனால முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய பிராரப்தத்தை ஆழ்ந்து பார்த்து உங்களுடைய பிராரப்தத்தை வாழ துவங்குங்கள். ஆகாமியம் தானா விட்டு போயிடும். ஆகாமியம் தானா விட்டு போயிடும்.